ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். சேரன்னா தனியாக உட்காந்து ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனித்த தம்பிங்க எல்லாருமே அண்ணனை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சி ஆளுக்கு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சேரன் பார்த்து ரசிக்க தான் செய்கிறாங்க. அவங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நைட்டு தனியாக ரூமுக்கு வந்ததுமே அவங்களுக்கு கார்த்திகாவோட நினப்பு தான் அதிகமாக இருக்குது. கண்ணை மூடி தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரணும்னு சொல்லி அவங்களே தேத்திக்கிறாங்க. மறுநாள் சோழன் சொல்கிறாங்க, அதான் கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் கார்த்திகாவோட பேச்சு வீட்டில் யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், அவ்வளோதான், இனிமேல் அந்த லைஃப் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இனிமேல் யாருமே பேசக்கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, ஆமாம், அவனை என்ன இப்படியே விட்டு வைக்க போகிறீங்களோ, சீக்கிரம் டக்குன்னு அவனுக்கு அந்த மேட்ரிமோனியாக அதில் ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்போந்தான் அவன் கொஞ்சம் தேத்தி வருவான் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே இதை கேட்டோடனே சோழன், எப்பா உனக்கும் மூளை இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நிலா நீங்களே உங்கள் மேட்ரிமோனியில் பார்த்துருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறாங்க. உடனே நம்ம சேரண்ணனுக்கு இது கேட்குது. இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு புரியுதா. உடனே சேரன் நிலாவை கூப்பிட்டு, ஏப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டுமே, பாண்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், பல்லவன் படிச்சுக்கிட்டு தானே இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம், ஏன்னா எனக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணுற அந்த ஐடியா இல்லவே இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. சரி அண்ணா, இன்னும் எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, அண்ணா நம்ம லைஃப்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் வாழணும், நீங்கள் நினச்சதில் தப்பே கிடையாது, நீங்கள் நல்ல டைம் எடுத்து யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பழசை மட்டும் எதையுமே யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் அதெல்லாம் மறந்துடுவேன், கொஞ்ச நாள் தானே, அப்படியே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா நான் போய் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கா, அன்றைக்கி நீ ஒரு தடவை போனியேப்பா அப்படிங்கிறாங்களா. இல்லை நான் அது முதல் கட்ட இன்டர்வியூ தான் போனேன், இப்போ ரெண்டாவதும் கூப்பிடுவாங்க, அதுலேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்களா. சரி அப்போ நல்லா சாமி கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிலா ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே பல்லவன், அண்ணி நான் வேணா உங்களுக்கு துணைக்கு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ காலேஜ் போகணும்ல, நீ காலேஜ் கிளம்பு, நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவங்க கிளம்புனதும் தான் நம்ம சோழன் பின்னாடியே வந்துடுவாங்களே, அதே மாதிரியே வந்து நீங்கள் வேணால் என் வண்டியில் ஏறுங்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு நிலா, நீங்கள் வந்தீங்கன்னா தோணுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னைய இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற மூடே போயிடும், அதனால் நீங்கள் வேண்டாம், நான் வேறு டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம டாக்ஸி இருக்குது, நானா எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வேணாங்கிறேன், நீங்கள் மதியம் வரைக்கும் ஆனாலும் சரி, இல்லை சாயங்காலம் வரைக்கும் ஆனாலும் சரி, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணியிருப்பீங்க, அது எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வேண்டாம், நான் வேறு டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்களா. இல்லைங்க வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வலுக்காட்டையை படுத்தி அவங்கள டாக்ஸியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க.